நாம் இன்றைக்கி ஃப்ரம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 1 and 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சீசன் எப்படி முடிஞ்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல. ஜிம்மோட வைஃப் அந்த டவுன்லேருந்து எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டதுனால அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க இன்னுமே ஷாக்கில் தான் இருக்காங்க. அந்த டவுனை விட்டு எப்படி தான் வெளியே வந்தோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் கிட்ட நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்குறாங்க. டாக்டரும் இப்போ நம்ம கேம்டனில் இருக்கோம், உங்கள் பேர் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா ஃபோன் தர்றேன், உங்களோட திங்ஸ் எல்லாமே கபோர்டில் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்க, அவங்க கிட்ட நீங்கள் எல்லாமே சொல்லிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மோட வைஃப் அழுதுகிட்டே இருக்காங்க. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. டாக்டர் வெளியே போனதுமே ஜிம்மோட வைஃப் அவங்க கையில் மாட்டியிருந்த ஐவி எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு கபோர்டில் இருக்கிற அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கூடவே விக்டரோட அந்த லஞ்ச் பாக்ஸுமே எடுக்கிறாங்க. ஜிம்மோட வைஃப் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரவும் போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் கரெக்டாக இருக்கு. ஆனால் போலீஸ் ஜிம்மோட வைஃபை பார்க்கல. அப்படியே ரோட்ல நடந்து போறப்ப இங்கேயுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனை பார்க்கறாங்க. அவன் கையை ஆட்டி இவங்களை கூப்பிடுறான். இதை பார்த்ததுமே ஜிம்மோட வைஃப் ரோட கிராஸ் பண்ணி அவன் பின்னாடியே போறாங்க. அவன் ஒரு கடைக்குள்ள போறான். ஜிம்மோட வைஃபும் உள்ள போய் பார்த்தா அது வேற ஒரு பையன். உடனே சாரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படியே வெளியே நடந்து போறப்ப ஒரு பொண்ணுகிட்ட இருந்து போன் வாங்கி வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா கிட்ட பேசுறாங்க. அவங்க அம்மா கத்துறாங்க, கதறாங்க. எங்க இருக்கம்மா, போலீஸ்லாம் உன்னை காணலன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ எங்க இருக்கேன்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஜிம்மோட வைஃபும் அம்மா நான் கொஞ்ச நாளுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன், நானும் ஜிம்மும் பசங்களோட வீட்டுக்கு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சீக்கிரமா வந்துருவோம், உங்க வாய்ஸை கேட்கணும்னு தோணுச்சு அதான் கால் பண்ணேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. எங்க போகணும்னு தெரியாம ஜிம்மோட வைஃப் இப்போ ஒரு சர்ச்சில் போறாங்க. அங்க உள்ள சர்ச் ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபன்னியா இருக்கும், நானும் என் குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்படுறோம்னு சொல்ல சர்ச் ஃபாதரும் கடவுள் உங்களுக்கு வழி காமிப்பாருன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஜிம்மோட வைஃப் இல்ல ஃபாதர், கடவுள் பத்திலாம் பேச விரும்பல, கடவுள் தான் என் பையனை சின்ன வயசுலயே என்கிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னு சொல்லி வெளியே போறாங்க. உடனே அந்த ஃபாதரும் கூடவே ஓடி வந்து ப்ளீஸ் நில்லுங்க, உங்க பையன் பேர் என்னன்னு கேட்க எந்த பையன்னு ஜிம்மோட வைஃபும் கேட்கறாங்க. ஃபாதரும் கடவுள் உங்ககிட்ட இருந்து எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பையனோட பேர் என்னன்னு கேட்க தாமஸ்ன்னு சொல்றாங்க. சர்ச் ஃபாதரும் நல்ல பேர், அது என்னாச்சு எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்க ஜிம்மோட வைஃபும் நான் ஒரு இடத்துல இருந்து வர்றேன், அங்க நைட் ஆனா மான்ஸ்டர்ஸ் வரும், அந்த இடத்துல இருந்து யாருமே வெளியே போனது இல்லைன்னு சொல்ல சர்ச் ஃபாதரும் லஞ்ச் பாக்ஸை பார்த்து இது என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு கேட்கறாரு. இந்த லஞ்ச் பாக்ஸ் விக்டரோடது, நான் அங்கிருந்து கிளம்புறப்ப அவன் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இதில் வச்சு அனுப்பிவிட்டான்னு சொல்ல சர்ச் ஃபாதரும் என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. இவங்களும் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த லஞ்ச் பாக்ஸில் ஒரு அட்ரஸும் இருக்குது. இந்த லஞ்ச் பாக்ஸ் தொலைஞ்சிட்டுனா இந்த அட்ரஸ்க்கு கொண்டு வாங்கன்னு அந்த லஞ்ச் பாக்ஸில் எழுதியிருக்கு. அந்த அட்ரஸ் இந்த ஊரில் தான் இருக்கு. உடனே அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே டவுனில் பாய்டை காமிக்கிறாங்க. பாய்டும் வழக்கம் போல சர்ச் ஃபாதர் கூட பேசிட்டு இருக்கிறாரு. சர்ச் ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, வெளியே நல்லா குளிரா இருக்குல்ல, சீக்கிரமா பனி பொழியும் போல அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல கென்னியோட அம்மா ஈத்தனை இழுத்துட்டு வர்றாங்க. ஜிம்மு ஓடி வர்றாரு. ஈத்தன் விக்டரை பார்த்து அவங்க கிட்ட ஏன் சொன்னீங்க, சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்லான்னு சொல்லிட்டு போறான். என்னன்னா ஜிம்மோட ஒய்ஃப் இங்க இருந்து போய் 4 நாள் ஆயிட்டு இன்னும் வராததுனால அவங்கள காப்பாத்துறதுக்காக ஈத்தன் போயிருக்கான். இந்த மாதிரி அம்மாவை காப்பாத்த போறேன்னு விக்டர் கிட்ட சொல்லியிருக்கான், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான். ஆனா விக்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஜிம்மும் தான் பையன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அம்மாவை காணும்னு தான் பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான், நம்ம அவன் ட்ரை பண்ண மாதிரி ஒரு ட்ரை கூட பண்ணலையேன்னு யோசிக்கிறாரு. அங்கதான் பாய்டும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜிம் அங்கிருந்து குடுகுடுன்னு போய் இப்ப எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மோட வைஃபை கண்டுபிடிக்க போறேன்னு கிளம்புறாரு. ஆல்ரெடி நானும் சாராவும் காட்டுக்கு போயிருந்தோம், காட்டுக்குள்ள போறது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாரு. ஜிம்மும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சிம்பிள் போட்ட கல்ல நான் டென்ட்ல வச்சுக்கிறேன், அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. பாய்டும் தடுக்கிறாரு. பாய்டு சொல்றாரு, நாங்க டென்ட்ல சிம்பிள் போட்ட கல்லை வச்சு தான் இருந்தோம், ஆனா திடீர்னு ஏதோ ஒண்ணு டென்ட்டோட எங்களை இழுத்துட்டு போச்சுது, அது என்னன்னு தெரியல, பட் டென்ட்டை அசால்ட்டா ஈஸியா எழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்ல ஜிம்மும் அதான் இப்ப நீங்க உயிரோட தானே இருக்கீங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அங்க கென்னி வர்றான். பாய்டும் புரிஞ்சுக்கிறாரு என்னதான் சொன்னாலும் ஜிம் போக தான் போறாருன்னு. சோ ஜிம் கிட்ட சரி போறதுன்னு முடிவு பண்ணிட்ட, சேஃபான வழியை நான் சொல்லி தரேன்னு எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பாய்டு 2 பொருளை எடுத்து வச்சு ஒன்னு அந்த லைட் ஹவுஸ்னும் இன்னொன்னு அந்த சிம்பிள் போட்ட கல்லை கண்டுபிடிச்ச இடம்னு சொல்றாரு. எப்பவும் மார்னிங் அந்த குகையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் திரும்ப சேஃபா அந்த குகைக்கு வர முடியும், அந்த குகையை பாயிண்டா வச்சு தேடுங்கன்னு சொல்றாரு. அப்ப கென்னி கேட்கறான், நீங்களும் சாராவும் தானே அந்த குகையில தங்கி இருந்தீங்கன்னு. அதுக்கு பாய்டு ஆமான்னு சொல்றாரு. அப்ப நானும் ஜிம் கூட போறேன்னு சொல்ல பாய்டும் கென்னியும் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறாரு. பாய்டுக்கு கென்னி காட்டுக்குள்ள போறதுல விருப்பமே இல்ல. கென்னியும் அது இதுன்னு சொல்லி நான் கண்டிப்பா ஜிம் கூட போவேன்னு நிக்கிறான். வேற என்ன பண்ண முடியும் பாய்டல, சரி சேஃபா போயிட்டு வான்னு சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டே போறப்ப பார்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுது. உடனே பார்க்கு போய் பார்த்தா ஜேட் அங்க கீழே படுத்து கிடந்து பைத்தியம் போல புலம்பிக்கிட்டு இருக்காரு.
உடனே பாய்டு கென்னி கிட்ட ஜேடை ஏன் இடத்துக்கு கொண்டு போலான்னு சொல்லி தூக்கிட்டு போறாரு. கென்னி போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். கென்னியோட அம்மாவும் கென்னிக்கு ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. டாக்டரும் அவங்க கூட தான் இருக்காங்க. பார்த்து போயிட்டு வான்னு கென்னியோட அம்மாவும் டாக்டரும் அனுப்பி வைக்கிறாங்க. அதே டைம்ல ஜிம்மோட வீட்டுல 2 பசங்கள்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப பாய்டு சொல்றாரு, சிலந்தி வலை இருக்கக்கூடிய மரத்தை பாத்தீங்கன்னா நீங்க போற ரூட் கரெக்ட், என்ன ஆனாலும் சரி நைட் ஆனதுமே அந்த கேவுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப பாய்டோட பையன் அங்க வந்து பாய்ட கூப்பிடுறான். உடனே வாங்க, ரொம்ப அர்ஜென்ட்னு. பாய்டும் என்னன்னு போய் பார்த்தா டோனா அந்த ஃபுட் விளைய வைக்கிற இடத்துல நிக்கிறாங்க. ஃபுட் எல்லாம் அழுகி போய் இருக்கு. அந்த ரேடியோ ஒர்க் பண்ண டவர் கெட்டினப்போ ஒரு மழை பெஞ்சது இல்ல, அந்த மழையில நினைஞ்ச எல்லா காய்கறியுமே அழுவி போய் இருக்கு. நம்ம கிட்ட ஃபுட் இல்லைன்னு டோனா சொல்றாங்க. அப்ப பாய்டும் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும்னு கேக்குறாரு. அதே டைம்ல இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச கொஞ்சம் பேர் கென்னியோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஃபுட் எல்லாம் தட்டுப்பாடு ஆயிட்டதுனால கென்னியோட அம்மா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேண்டல் அந்த பண்ணைக்கு போய் ஒரு ஆடை பிடிச்சிட்டு வர்றான். அது அந்த ஜிம்மோட பையனுக்கு பிடிச்ச ஆம்லா ஆடு தான். உடனே ஜிம்மோட பையனும் விக்டரும் ரேண்டல் கிட்ட இருந்து அந்த ஆடை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ரேண்டல் கொடுக்க முடியாதுன்னு நிக்கிறாரு. அப்ப விக்டர் அவர்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து பாயிண்ட் பண்றாரு. நல்ல வேளையா அந்த இடத்துக்கு பாய்டு வந்து விக்டர் கிட்ட இருந்த கன்னையை வாங்கிடுறாரு. ரேண்டல் கிட்டையும் பேசி திரும்ப அந்த ஆடை பண்ணையிலேயே விட்டுறாரு. அங்க இருக்கிற மக்கள் கிட்டையும் உணவு தட்டுப்பாடு சீக்கிரமா சரியாகிரும் சொல்றாரு. இந்த ஃபுட் இஷ்யூ ரொம்ப பெரிய ப்ராப்ளமா போகுது. கென்னியோட அம்மா வீட்டுல வச்சு பாய்டும் டோனாவும் இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கால்நடைகளை நம்ம ஃபுட்டா எடுத்துக்கலாம், வேற வழி இல்லாததுனால. அதே டைம்ல வேற வேற இடத்துல நம்ம பயிர்களை போடலாம், சோ நமக்கு ஃபுட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படியே காலனியில காமிக்கிறாங்க. எல்ஜின் 2 நாளா தூங்காம இருந்ததுனால இப்ப லைட்டா கண்ணை சென்று தூங்கிடுறான். அப்ப திரும்பவும் அந்த பேய் அவன் கண்ணுக்கு தெரியுது. அது அங்க வந்து எல்ஜினோட கண்ணத்தை தொடுது. டக்குன்னு முழிக்கிறப்போ இதெல்லாம் கனவுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப காட்டுக்குள்ள போன ஜிம்மும் கென்னியும் பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப அங்க மரத்தால செய்யப்பட்ட ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க. கொஞ்சம் தள்ளி இன்னொரு பொம்மையுமே இருக்கு. அந்த பொம்மைகளை ஃபாலோ பண்ணி போனா அங்க ஒரு 3 குடிசை இருக்கு. அப்ப ஜிம் என்ன சொல்றாருன்னா, நாம இன்னைக்கு நைட் இங்க தங்கிக்கலாம், இங்க இருந்து நம்ம மார்னிங் டிராவல் பண்ணலாம்னு சொல்ல, கென்னியும் இல்ல ஜிம், பாய்டு அந்த சிலந்தி வலை இருக்கிற இடத்துக்கு போயிட்டா நம்ம போற வழி கரெக்ட்னு சொன்னாரு. பட் இந்த மாதிரிலாம் இடம் இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்ல, ஜிம்மும் பாய்டு அந்த டென்ட்ல இருக்கிறப்போ ஏதோ ஒன்று இழுத்துட்டு போச்சுன்னு சொன்னார்ல, அப்படி அவரை இழுத்துட்டு போறப்ப அவர் இது எல்லாத்தையுமே கடந்து போயிருக்கலாம், நாம இன்னைக்கு இங்கேயே தங்குவோம்னு சொல்றாரு. கென்னியும் ரெடி ஆகுறான். இப்போ இந்த டவுனை விட்டு வெளியே போன ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க எப்படியும் அந்த அட்ரஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு வயசானவர் கார்ல இருந்து இறங்கி போய் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. ஜிம்மோட ஒய்ஃபை பார்த்ததுமே, ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இங்க இருந்து போங்கம்மான்னு துரத்தி விடுறாரு. ஒருவேளை 40 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒய்ஃபும் பசங்களை பத்தி கேட்க வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் நினைச்சிருப்பாரு போல. அப்ப அவர் ஜிம்மோட ஒய்ஃப் கையில் இருக்கக்கூடிய அந்த லஞ்ச் பாக்ஸை நோட்டீஸ் பண்றாரு. அதை பார்த்ததுமே, இது யாரோட பாக்ஸ், இந்த பாக்ஸ் எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் நீங்க விக்டரோட ஃபாதர் தானேன்னு கேட்கறாங்க. அங்கேயே சீனை கட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் அந்த குடிசைக்குள்ள இருக்கக்கூடிய ஜிம் அண்ட் கென்னியை தான் காமிக்கிறாங்க. ஜிம் சொல்றாரு, மேபி நம்ம தப்பான வழியில போறோம்னு தோணுது. ஏன்னா பாய்டு சொன்னாரு அந்த சிலந்தி வலைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கும், அங்க ஒரு பெரிய மரமும் இருக்கும்னு சொன்னாரு. நாளைக்கு நம்ம முத வேலையா உயரமான இடத்துக்கு போய் சிலந்தி வலை இருக்கிற இடம் தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்ல, வெளியே ஏதோ நடமாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. ஏதோ பெருசா மரங்கள் எல்லாம் உடைச்சிட்டு மெல்ல மூவ் ஆகி போற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. அந்த சவுண்ட் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் ஜிம் சொல்றாரு, நான் இந்த முடிவை எடுத்திருக்கவே கூடாது. ஏன்னா நானுமே இங்க இறந்து போயிட்டா என்னோட பசங்க அனாதை ஆயிருவாங்க, என் ஒய்ஃபையும் காணும், மேபி அவ இறந்து கூட இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்ப பாய்டு நைட் நேரத்துல அவரோட இடத்துல ஜேட் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப வெளியே மாடுங்க கத்துற சவுண்ட் கேக்குது. உடனே பாய்டு விண்டோ வழியா பார்த்தா கால்நடைகள் எல்லாமே ரோட்ல போயிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் தான் இப்படி பண்ணி இருக்கு. உடனே பாய்டு ரோட்ல இறங்கி அந்த மாடுகள் எல்லாம் திரும்ப பண்ணைக்கே கொண்டு போக ட்ரை பண்றாரு. கால்நடைகள் வெளியே போற விஷயத்த விக்டரும் கென்னியோட அம்மாவும் பார்த்து அவங்களும் ஹெல்ப்புக்கு வர்றாங்க. அப்ப ரேண்டல் வெளியே என்னமோ சலசலப்பு கேக்குதுன்னு சொல்லி பார்த்தா பாய்டு, ஜேடு, விக்டர் எல்லாருமே அந்த கால்நடைகளை ரோட்ல இருந்து இழுத்துட்டு போறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் வருது. ரேண்டல் பஸ் ஆன் பண்ணி அந்த லைட்டையும் மான்ஸ்டர்ஸ் மேல அடிச்சு ஹார்னையுமே அடிக்கிறாரு. எல்லாரும் அந்த மான்ஸ்டர்ஸ் பின்னாடி வருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. முடிஞ்ச வர வேகமா கொண்டு போக பாக்குறாங்க. ஆடுங்களை எல்லாத்தையுமே அந்த பார்லயே அடைச்சு வைக்க சொல்றாரு பாய்டு. அதே டைம்ல ஜிம்மோட பையன் வெளியே பாக்குறப்போ அவனுக்கு பிடிச்ச அந்த ஆல்மா ஆடு போகுது. அதை பார்த்ததுமே அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக வெளியே போக கதவை திறக்க அங்க அந்த பாட்டி மான்ஸ்டர் நிக்குது. அந்த மான்ஸ்டரை பார்த்ததுமே ஜூலியும் ஈத்தனும் பின்னாடி வழியா ஓடி போறாங்க. அந்த இடத்துக்கு நல்ல வேளையா சாரா வந்து அவங்கள ஒரு புதர்கிட்ட ஒளிய வைக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் அவங்கள தேடிக்கிட்டே இருக்குது. யாருமே கிடைக்காததுனால அங்க இருந்து போயிருது. அப்படியே அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து போனதுமே சாரா, ஈத்தன், ஜூலி 3 பேருமே ரோட்ல ஓடி வர்றாங்க. இப்படி ஓடி வர்றத ரேண்டல் பாக்குறான். ரேண்டல் பார்த்ததுமே பஸ்ஸுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள சேஃபா உள்ள ஏத்திடுறான். ஜேடு ஒரு மாடை இழுத்துட்டு போறாரு. திடீர்னு அந்த மாடு மூவ் ஆகாம ஒரே இடத்துல நிக்குது. அந்த மான்ஸ்டர்ல
மாடுல ஒன்று அந்த மாடு பக்கத்தில் வந்து மாடை கொன்று போட்டுருது. விக்டர் இதை பார்த்ததுமே ஜேடை காப்பாத்துறதுக்காக ஓடி ஜேடை கூட்டிட்டு அந்த பாருக்குள்ளேயும் போயிடுறாங்க. முடிஞ்ச வரை அவங்க பாதி கால்நடைகளை காப்பாத்திட்டாங்க. பாய்டு இன்னொரு மாடை அந்த பண்ணைக்கு கொண்டு போக ட்ரை பண்றாரு. அப்ப கென்னியோட அம்மா இதை பார்த்து அவங்களும் கூட வரேன்னு சொல்லி எப்படியோ அந்த மாடை பண்ணைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. பண்ணைக்குள்ள வந்ததுமே அந்த டோரை க்ளோஸ் பண்ணி அது மேல சிம்பிள் போட்ட கல்லையும் வைக்கிறாங்க. அப்பாடா எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ அந்த பண்ணைக்குள்ள இருந்து பாய்டு உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னல அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் உள்ளதான் இருக்குது. இது எல்லாமே பாய்டுக்கு போட்ட ஒரு ஸ்கெட்ச். அந்த மான்ஸ்டர்ஸ்ல ஒன்று பாய்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அந்த மியூசிக் பாக்ஸை உடைச்சிட்டு என்ன சொன்னேன்னு, உங்களால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்போ பாரு பாய்டு எங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவரை ஒரு தூணில் அவரோட கைவிலங்க வச்சே கெட்டி போட்டு கென்னியோட அம்மாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்குது. பாய்டும் சொல்றாரு அவங்கள விட்டுருங்க, உங்களுக்கு நான் தானே வேணும், என்ன கொல்லுங்கன்னு. அந்த மான்ஸ்டர் கென்னியோட அம்மா சஃபர் ஆகிறத பாய்டை பார்க்க வைக்குதுங்க. கென்னியோட அம்மாவும் ஏதோ அவங்க மொழியில சொல்றாங்க, அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவங்க அலற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்படி ரொம்ப கொடுமையா அந்த நைட்டு முடியுது. இப்போ மார்னிங் ஆனதுமே ஜேடு வந்து அந்த பண்ணையில இருக்கிற ஷெட்டை ஓபன் பண்ணி பார்க்கறாரு. அங்க கென்னியோட அம்மா ரொம்ப கோரமா இறந்து போய் கிடக்குறாங்க. ஜேடால பார்க்க கூட முடியல. அப்படியே திரும்பி பாய்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கறப்ப பாய்டை அதுங்க ஒரு தூண்ல ஹேண்ட் கஃப் போட்டு வச்சிருக்குதுங்க. அவர் பித்து பிடிச்ச மாதிரியே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜேடும் பக்கத்துல போய் பார்க்கறாரு. பாய்டு கென்னியோட அம்மா மேல இருந்து அவரோட கண்ணை எடுக்கவே இல்லை. ஜேடும் திரும்ப திரும்ப கூப்பிட்ட அப்புறம் தான் கொஞ்சம் சுயநினைவுக்கே வர்றாரு. கைவிலங்கோட சாவி எங்கன்னு கேட்க பாய்டும் கொஞ்சம் அமைதியாகி என்னோட ஷர்ட் பாக்கெட்ல அதுங்க போட்டுதுன்னு சொல்ல ஜேடும் அந்த சாவியை எடுத்து கையில் இருக்கிற விலங்க கலட்டினதுமே பாய்டு ஓடி போய் கென்னி அம்மாவோட சடலத்தை கெட்டி பிடிச்சு அழுறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. ஐம் சாரின்னு சொல்லி அழுறாரு. பாய்டுக்கு மட்டும்தான் தெரியும் கென்னியோட அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. அம்மா இறந்து போன விஷயம் தெரியாம கென்னி அந்த குடிசையில தூங்கி கிடக்குறான். அப்ப ஜிம் கென்னின்னு கத்துறாரு. கென்னியும் ஓடி வந்து பார்த்தா அங்க ஒரு நதி இருக்கு. நதி ஓரமா நிறைய காய்கறி எல்லாம் விளைஞ்சு இருக்கு. ஜிம்மும் இதை பார்த்ததுமே நம்ம மொத்த டவுனுக்கும் தேவையான ஃபுட்ஸ் இங்கேயே கிடைக்கும்னு சொல்றாரு. கென்னியும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அங்கேயே சீனை கட் பண்ணி இப்ப சாரா ஹாஸ்பிட்டல் உள்ளாடி வர்றா. இதை பார்த்ததுமே டாக்டர் நீ இங்கெல்லாம் வரக்கூடாது சாரா, மேபி பாய்டு நீ பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பாரு, ஆனா என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சாராவும் கென்னியோட அம்மா இறந்துட்டாங்க, நேத்து நைட்டு என்னென்னமோ நடந்துட்டு திடீர்னு எல்லா கால்நடைகளும் ரோட்ல போக ஆரம்பிச்சுட்டு அதுங்களை பிடிக்க போய் மான்ஸ்டர் அவங்கள கொன்னுட்டுன்னு சொல்லிட்டு சாரா அங்கிருந்து கிளம்பிடுறா. டாக்டரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கென்னி அம்மாவோட டெட் பாடியை பாய்டும் ஜேடும் சர்ச்சுக்கு கொண்டு போறாங்க. போற வழியில எல்லாருமே பாக்குறாங்க. சர்ச்சுக்குள்ளாடி அவங்களோட டெட் பாடியை வச்சுட்டு கென்னியோட அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே அடக்கம் பண்ணணும்னு பாய்டு சொல்றாரு. அப்ப ஜேடு நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க பாய்டுன்னு கேட்க பாய்டும் அதுங்க கென்னியோட அம்மாவை சித்திரவதை பண்ண எல்லாத்தையுமே என்ன பார்க்க வச்சுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. பாய்டுக்கு நைட்ல அந்த ஷெட்ல நடந்த எல்லாமே தான் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போ டோனா அங்க ஓடி வந்து பாய்டு கிட்ட நான் கேட்டது எல்லாமே உண்மைதானா பாய்டு சொல்லுன்னு கேக்குறாங்க. பாய்டும் தலையை ஆமான்னு அசைச்சிட்டு நேரா அவரோட இடத்துக்கு போறாரு. அப்ப கூடவே டோனாவும் உள்ள போறாங்க. டோனா கிட்ட பாய்டு சொல்றாரு அதுங்க ட்ரிக்ஸா வேலை பார்த்தது, கால்நடைகளை அவுத்து விட்டா நம்ம வெளியே போவோம்னு அதுங்களுக்கு தெரியும், அதுங்க நமக்கு செம்மையா ஸ்கெட்ச் போட்டுதுன்னு சொல்ல டோனாவும் நமக்கு நாம தான் முக்கியம் பாய்டு, கால்நடைகள் போனா கூட பரவாயில்ல, இப்போ ஒரு உயிர் போச்சுன்னு சொல்லி பிரேக் ஆகி அங்க இருந்து போயிடுறாங்க. ஈத்தனும் ஜூலியும் அழுதுகிட்டே இருக்காங்க. குட்டி பையன் ஈத்தனும் டாக்டர் கென்னியோட அம்மாவை குணப்படுத்திடுவாங்க தானேன்னு கேட்கறான். ஜூலிக்கு தெரியும் கென்னியோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. அப்ப அங்க விக்டர் வராரு. வந்து அவரோட எல்லா டிராயிங்ஸையுமே பேக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ஈத்தன் நம்ம கென்னியோட அம்மாவை பார்க்க போலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல விக்டரும் பிரேக் ஆகிறாரு. கென்னியோட அம்மா இறந்து போயிட்டாங்க ஈத்தன், அவங்க போயிட்டாங்க அவ்வளவுதான், இந்த இடத்துல எல்லாருமே இறந்து போவாங்க ஈத்தன்னு சொல்லிட்டு விக்டர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே டைம்ல பாய்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறப்போ டாக்டர் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அப்ப காட்டுக்குள்ள போன கென்னியும் ஜிம்மும் திரும்ப ஊருக்கே வர்றாங்க. கென்னியும் சந்தோஷமா வந்து நமக்கு உணவு தட்டுப்பாடு இருந்ததுல அது எல்லாமே தீரப்போகுது, நிறைய ஃபுட்ஸ் இருக்குன்னு சொல்றப்ப எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்ததுமே ஜிம் பாய்டு கிட்ட என் பசங்க என்ன பண்றாங்கன்னு கேட்க அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு பாய்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜிம்முக்கு உயிரே வருது. கென்னியும் என்னாச்சு என் அம்மா எங்கன்னு கேட்க எல்லாருமே சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. கென்னியும் அம்மா இறந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே அங்கிருந்து ஓடி போய் அவன் அம்மா எப்பவுமே இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போய் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கான். கூடவே அந்த டாக்டரும் இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் கிட்ட கென்னி சொல்றான் என் அப்பாவை நினைச்சு பாக்குறப்பெல்லாம் அவரோட நார்மலான உருவம் எனக்கு ஞாபகம் வராதும், அந்த மான்ஸ்டர்ஸ் கிழிச்சு போட்டு வச்சிருந்த அந்த உருவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என் அம்மாவையும் அப்படி பார்க்க நான் விரும்பல, அவங்கள நான் நார்மலா பார்க்கணும்னு விரும்புறேன், ப்ளீஸ் முடிஞ்ச வரை அவங்கள நார்மலா காமிக்க முடியுமான்னு கேட்க டாக்டரும் நான் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போய் கென்னியோட அம்மாவை பார்த்ததுமே டாக்டருக்கு என்ன பண்ணன்னு தெரியாம நிக்க ஜேட் கிட்ட டாக்டர் ஹெல்ப் கேட்கறாங்க.
இப்ப 2 பேருமா சேர்ந்து அவங்கள நார்மலா காமிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சாரா வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. கென்னியோட அம்மாக்கு இந்த ட்ரெஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை எல்லாரும் வீட்டுக்கு போறதா இருந்ததுன்னா அப்ப இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போறா. இப்ப அப்படியே காலனியில காமிக்கிறாங்க. ஃபாத்திமா ரொம்பவே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்படி அவ கண்ணாடியில பார்த்துக்கிட்டு நிக்கிறப்ப அவளோட பல்லு ஒண்ணு கலந்து விழுது. உடனே பாய்டோட பையன் ஃபாத்திமாவை அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஃபாத்திமாவை மரியா செக் பண்ணிட்டு நீ லாஸ்டா எப்ப சாப்பிட்டேன்னு கேட்க, ஒரு 4 நாள் முன்னாடி ஒழுங்கா சாப்பிட்டேன். நான் என்ன சாப்பிட்டாலும் அது என் வயித்துல தங்க மாட்டேங்குது, எல்லாமே வாமிட்டா வெளியே வந்துருதுன்னு சொல்ல, மரியாவும் நீ ஒழுங்கா சாப்பிடணும், உனக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, அதனாலதான் பல்லு விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. நீ நல்லா சாப்பிடு சரியாகிரும் சொல்லி அனுப்பி விடுறாங்க. செக்அப் முடிஞ்சு இப்ப 2 பேரும் காலனிக்கு வர்றாங்க. அப்ப பாயோட பையன் நான் அப்பாவை பார்க்க போறேன், நீ போய் சாப்பிட்டுட்டு படுன்னு சொல்றான். ஃபாத்திமாவும் காலனிக்கு உள்ள போக போறான். அப்ப அங்க அழுகி போன ஃபுட்ஸ் எல்லாமே வெளியே கொட்டுறதுக்காக வச்சிருக்காங்க. யாருமே இல்லாத டைம் பார்த்து அதை எடுத்து சாப்பிடுறா. அதை பேய் மாதிரி சாப்பிடுறா. இப்ப ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க இப்ப விக்டரோட அப்பா ஹென்ரியோட வீட்டுல தூங்கி எழும்புறாங்க. அப்ப ஹென்றி கையில கன்னோட தூங்கி கிடக்குறாரு. ஜிம்மோட ஒய்ஃப் எந்திரிச்ச சவுண்ட் கேட்டதுமே அவரும் எந்திரிச்சிடறாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃப் அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப கன்னை காமிச்சு அந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கிருந்து கிடைச்சுன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை விட மாட்டேன் நீ சொல்லுன்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் விக்டர் தான் கொடுத்தான்னு சொல்ல விக்டரோட அப்பா ஹென்றி நம்ப மாட்டாரு. சரி எப்போ உன்கிட்ட கொடுத்தான்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் 4 நாள் முன்னாடி தான் கொடுத்தான்னு சொல்ல ஹென்ரியும் செம்ம கடுப்பாகிறாரு. உனக்கு என்கிட்ட பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ போலீஸ் கிட்ட சொல்லிக்கோன்னு சொல்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, நான் யாருன்னு போலீஸுக்கு தெரிஞ்சிட்டுன்னா என் ஃபேமிலி எங்கன்னு கேட்பாங்க, அதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல, என் ஃபேமிலி வெளியே வரவே முடியாத இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்கன்னு சொல்ல ஹென்ரியும் சோரி டேபத்தா நான் ஆல்ரெடி போலீஸை கூப்பிட்டுட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் நான் பொய் சொல்லலன்னு ப்ரூஃப் பண்ண என்னால முடியும்னு சொல்லி அந்த டவுன்ல இருக்கிற எல்லாரோட நேமையும் சொல்லி இன்டர்நெட்ல தேடி பார்க்கறப்ப எல்லாருமே காணாம போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்துமே விக்டரோட அப்பா ஹென்ரியும் நீ சொல்றது எல்லாமே போய் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சு போக ஜிம்மோட ஒய்ஃபும் நான் உண்மையை தான் சொல்றேன், எனக்கு விக்டர் தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல ஹென்ரியும் அப்ப எப்படி நீ மட்டும் அங்கிருந்து தப்பிச்சான்னு கேட்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் எனக்கு தெரியல, நான் ஒரு டவர்ல மாட்டி இருந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த டவருக்கு போனேன், அப்படி காப்பாத்தினா எல்லாருமே வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன், என் கண்ணுக்கு குழந்தைகள்லாம் தெரிஞ்சாங்கன்னு சொன்னதுமே இதையெல்லாம் கேட்ட ஹென்றி ஷாக் ஆகி நிக்கிறாரு. அதே டைம்ல அவர் கால் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஹென்றி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுறாரு. ஜிம்மோட ஒய்ஃபையும் அவர் மாட்டி கொடுக்கல. ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட ஹென்றி வந்து உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரு. அப்ப ஹென்றி சொல்றாரு 40 வருஷத்துக்கு முன்னாடி விக்டரோட அம்மா மெரண்டாவுக்கும் சில வாய்ஸ் கேட்டுது, மெரண்டாவும் இதை தான் சொன்னா, கொஞ்சம் குழந்தைங்க டவர்ல மாட்டி கிடக்குறாங்க, அவங்கள காப்பாத்தணும்னு சொன்னா, சில விஷயங்கள் அவ கண்ணுக்குமே தெரிஞ்சது, உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன்னு சொல்லி மாடியில் இருக்கிற அவரோட பசங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. கூடவே விக்டர் எல்லாருமே காணாம போன அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. அன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ யாரையுமே காணும், எல்லாருமே நான் தான் அவங்கள என்னமோ பண்ணிட்டேன்னு நினைச்சாங்க, என் பசங்களை எங்க தேடியுமே கிடைக்கல, இப்ப நீ வந்து இதெல்லாம் சொல்ற, என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல, உண்மையை சொல்லு டேபத்தா, இது எதுவுமே பிராங்க் இல்ல தானேன்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் இல்ல விக்டர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாங்க. என்னையே அந்த கார்டு வெளியே விட்டுதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை கண்டுபிடிக்கதான்னு சொல்ல விக்டரோட அப்பா ஹென்ரியும் இல்ல இல்ல நீ வந்ததுக்கு அது காரணம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ இன்னொரு விஷயத்த பார்க்கணும், அதுக்காக தான் நீ இங்க வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. அங்கேயே கட் பண்ணி இப்ப கென்னியை காமிக்கிறாங்க. அவன் அந்த பார்ல இருந்து ஆல்கஹால் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கான். அப்ப பாய்டு வந்து என்ன பண்ற கென்னி, இந்த ஆல்கஹால் எல்லாம் எங்க கொண்டு போக போறேன்னு கேட்க கென்னியும் அந்த டனலுக்கு கொண்டு போக போறேன், அங்க போய் எல்லா மான்ஸ்டரையும் கொளுத்தி விட போறேன்னு சொல்றான். அப்ப பாய்டும் சரி நீ அதை பண்ணணும்னு நினைச்சா நானும் வர்றேன், சேர்ந்து போய் கொளுத்துவோம், ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ கென்னி, நம்ம ஆல்ரெடி ஒன்னை எரிச்சோம், அது இறந்து போய் இருந்தது, பட் இப்ப உயிரோடு இருக்கிற மான்ஸ்டரை எரிக்க போறோம், அப்ப நம்ம திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல கென்னியும் கொஞ்சம் பொறுமையா இருக்கான். கென்னி அவனோட அம்மாவை நினைச்சாலுறான், என் அம்மா அந்த மான்ஸ்டர் கிட்ட தனியா மாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு பயந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல பாய்டும் அவங்க தனியா மாட்டல கென்னி, அவங்க கூட நானுமே இருந்தேன், என்னை கட்டி போட்டு உன் அம்மாவையும் கொன்னுதுங்க, அது என்ன பார்க்கவும் வச்சுதுங்க, உன் அம்மா இறக்குற தருவாயில ஒன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க மொழியில சொன்னதை சொல்றாரு. அப்ப கென்னி அழுதுகிட்டே அதுக்கு அர்த்தம் அவனை பார்த்துக்கங்க, அவனுக்கு இப்ப யாருமே இல்லைன்னு. இதை கென்னி சொல்லிட்டு பாய்ட கட்டி பிடிச்சல்றான். அதே டைம்ல சர்ச்சில் டாக்டர் முடிஞ்ச வர கென்னியோட அம்மாவோட டெட் பாடியை ரெடி பண்ணிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே கென்னியோட அம்மாவோட இறுதி சடங்குக்கு வந்திருக்காங்க. நல்லபடியா இறுதி சடங்கும் நடக்குது. அப்படியே ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. ஜிம்மோட ஒய்ஃபை ஹென்றி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அது ஒரு பேஸ்மெண்ட். அப்படி நடந்து வர்றப்ப ஹென்றி ஒரு விஷயத்த சொல்றாரு, நானும் மெரண்டாவும் சின்ன வயசுல ட்ரக் எல்லாம் அடிப்போம், அப்புறம் விக்டராவை எப்போ பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிய வந்ததோ அப்பவே எல்லாத்தையுமே விட்டுட்டோம். அப்புறம் ஒரு நாள் என்னோட 35வது பர்த்டேக்கு
பழைய விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசி பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அன்னைக்கு நாங்க ட்ரக்கும் அடிச்சோம். அன்னையில இருந்து தான் அவளுக்கு சில வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சிருக்கான்னு காமிக்கிறாரு. அதை பார்த்ததுமே ஜிம்மோட ஒய்ஃபும் இதைத்தான் நானும் பார்த்தேன்னு சொல்ல, அப்ப ஹென்றி அவரோட ஒய்ஃப் அவர்கிட்ட அந்த டவுனை பத்தி சில விஷயங்கள் சொன்னதை சொல்றாரு. அது ஒரு டவுன், அந்த டவுன் எல்லா இடத்துலயுமே இருக்கும், ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாது. எங்க இருந்து எப்படி வேணாலும் அங்க போயிடலாம், ஆனா திரும்ப வர்ற வழியை கண்டுபிடிக்க முடியாது. அங்க இருக்கிற மக்களை மான்ஸ்டர்ஸ் வேட்டையாடும், அவங்க எப்படிடா தப்பிக்கலான்னு இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் யார் கண்ணுக்கு தெரியறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும்னு மிரண்டா தான் முதல்ல அந்த குழந்தைகளை காப்பாற்ற போனதான்னு கேட்டா இல்ல, இதுக்கு முன்னாடியுமே எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அவங்களால அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியல. உன் கண்ணுக்கும் அந்த குழந்தைங்க தெரியறாங்கன்னு சொன்ன, நீயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவதான்னு ஹென்றி ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃப் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனை மிரண்டா வரைஞ்சி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அப்படியே அந்த பிக்சரை காட்டிக்கிட்டே அங்க சீனை கட் பண்ணி டவுன்ல இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ பாய்டு அவரோட பையன்கிட்ட நாளைக்கு நம்ம ஒரு மான்ஸ்டரை உயிரோட பிடிக்கணும், அப்பதான் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்றாரு. அப்படியே ஜிம்மும் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஜூலியும் ஈத்தனும் கொஞ்சம் நடந்துட்டு வர்றோம்னு சொல்லிட்டு போறாங்க. ஜிம் இப்ப கென்னியோட வீட்டுல தானே இருக்காரு. அங்க உள்ளாடி போறப்ப அங்க இருக்கிற போன் ரிங் ஆகுது. இதே மாதிரி தான் கென்னி இருக்கிறப்போ அந்த போன் ரிங் ஆகி இருக்கும். அந்த போனை பிக் பண்ணி பார்த்தா போன்ல ஒரு சின்ன பையன் பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, அப்பா நான் தாமஸ் பேசுறேன்னு சொல்றான். இங்கே இந்த எபிசோட் முடியுது. தாமஸ் ஜிம்மோட பையன் தானே நமக்கு தெரியும். அவன் கை குழந்தையா இருக்கும் போதே இறந்து போயிருப்பான். ஆனா இப்ப பேசுறது யாருன்னு தான் தெரியல. அந்த போன்ல பேசுனது யாரு அப்படின்ற எல்லா விஷயமுமே வர எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.